la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ராகுல் காந்தி கேட்ட கேள்வி என்ன? ஏன் நீங்கள் மணிப்பூருக்கு போகவில்லை என்று கேட்டார். மணிப்பூர் பற்றி பேசினாரு. என்ன பேசினாரு? நீங்கள் மணிப்பூரை பற்றி எதிர்க்கட்சிகள் பேச வேண்டாம், அரசியலாக்காதீங்க. குறைந்தபட்சம் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் என்றார். ஆனால் நாட்டில் அமைதி இல்லை. யார் சொன்னது? ராகுல் சொன்னார். உண்மைதானே? நேரடியாக சொல்லாவிட்டாலும் ஒரு குழந்தை அது கட்டிப்பிடிக்கும், கண்ணடிக்கும் அப்படின்னு ரொம்ப தப்புங்க. நீங்கள் இன்னும் ராகுல் காந்தியை ஒரு குழந்தையாக ட்ரீட் பண்ணுறது என்பது ஒரு மோசமான ஒரு 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 வன்ம மிகுந்த பேச்சாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தன்னை காமித்து கொண்டிருக்கிறார். நேற்று மோடி பேசும்பொழுது 3 கதைகளை சொன்னார்ல. சீரியஸ் எடுத்துக்கல ராகுல் காந்தி. அவர் இன்னைக்கு 100 நிமிடம் பேசினாரு. உங்களால் பேச முடிஞ்சதா? 12 முறை தண்ணி குடிச்சிங்களே. ஜெயராம் ரமேஷ் தான் அறிவாளி, அவர் கார்கே இடத்த பிடிச்சிருக்கணும். என்ன நீங்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் அறிவு குறைந்தவர்களா? அப்போ உடனே பதறி போய் பதில் சொன்னீங்கல்ல. ராகுல் காந்தி என்னை கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல. நீங்கள் பப்புன்னு நினைக்காதீங்க ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு அறிவு கிடையாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. என்டிஏ மெஜாரிட்டி தானே? என்டிஏ மெஜாரிட்டி, பாஜக மெஜாரிட்டியா? அது என்டிஏங்கிற ஒரு மோடி கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் சொன்னீங்களே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மோடி கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட். மோடி கவர்மெண்ட் தான் இது. கிடையாது, இது மோடி கவர்மெண்ட் இல்லை. இப்போ ஏன் ராமர் கோயிலை பற்றி பேசுறது இல்லை? எதுக்கு பேசணும்? என்ன வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு. அவசியம் இல்லையே, போட்டு போயிட்டோம். தேர்தல் சமயத்திலே பேசலையே. அதான் ஏன் பேசல? சீமானுக்கு கூட்டணிக்கு எல்லாம் தயாராக இருப்பாங்கன்னு சொல்றீங்க. தெரியாது, விஜயுடைய பேச்சு பார்த்தா தெரியுது. விஜய் வந்து தெளிவாக இருக்கிறார் ஒரு விஷயத்தில். நான் பார்க்குறேன். என்ன விஷயம்? பாஜகவை எதிர்க்கின்ற மனநிலையே தெளிவாக இருக்கிறார். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியின் உரை எதிர்க்கட்சிகளின் வாய் அடைத்ததா? ராகுல் காந்தி புது முன்னேற்றம் காண்பிப்பாரா? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளருமான திரு புதுமுடம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமுடம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை, முக்கியமாக குடியரசுத் தலைவருடைய உரைக்கு பதிலுரை நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான உரையில் பிரதமர் மோடி முக்கியமாக மக்களவையில் பேசினார், மாநிலங்களவையில் பேசினார். இந்த பேச்சு எதிர்க்கட்சிகள் கூறிய குற்றச்சாட்டுகளை, முக்கியமாக ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகளை வாயடைக்க வைத்து விட்டதா? இல்லை, ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலே சொல்லவில்லை. அவர் வழக்கமாக பேசுகின்ற பேச்சை தான் பேசினார். காங்கிரஸ் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது, இந்துக்களை அவமரியாதை செய்கிறது, அப்படி அந்த மாதிரியான ஒரு துணியில் தான் அவர் பேசினார். ராகுல் காந்தி கேட்ட கேள்வி என்ன? ஏன் நீங்கள் மணிப்பூருக்கு போகவில்லை என்று கேட்டார். மணிப்பூரை பற்றி பேசினாரு பிரதமர். என்ன பேசினார்? நீங்கள் மணிப்பூரை பற்றி எதிர்க்கட்சிகள் பேச வேண்டாம், அரசியலாக்காதீங்க. என்ன அரசியலாக்காதீர்கள்? அங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் எரித்து நாசமாக்கப்பட்டன. ஒரு பெண் வந்து நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட ஒரு பக்கம் விடுங்க. தொடர்ச்சியாக அங்கு இராணுவம் வந்து கட்டவிழ்த்தப்பட்டு பொதுமக்களை வந்து துப்பாக்கினால் சுடப்பட்டு எத்தனை பேர் இறந்து போனாங்க. குறைந்தபட்சம் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் என்றான். அதை விட மக்களவையில் மணிப்பூருடைய எம்பியை பேச சொல்கிறாங்க, அவரை பேச சொல்கிறாங்க, அதை அனுமதிக்கலையே. அந்த நேரம் பார்த்து தான் மாணிக் தாகூருக்கு வந்து நான் தண்ணீர் கொடுத்தாரு பிரதமர், அவரை வந்து வாங்கவில்லைன்னு ஒரு சர்ச்சை அவரை கிளப்பி விட்டாங்க. அது ஒரு சர்ச்சை தனியாக போச்சு. ஆனால் மாணிக் தாகூர் என்ன வெளியே வந்து சொன்னார், நாங்கள் வந்து மணிப்பூர் எம்பியை பேச வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து தண்ணி கொடுக்குறாரு, நான் தண்ணி வாங்க மாட்டேன், நீங்கள் மணிப்பூர் எம்பியை பேச வைங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இப்படி தான் போய்கொண்டிருந்தது. இப்போ நீங்கள் 2 மணி நேரம் ராகுல் காந்தி பேசினார். 100 நிமிடங்கள் ராகுல் காந்தி பேசினார். அதற்கு பதிலடியாக பிரதமர் பேசினார். ராகுல் காந்தி பேசும் பொழுது எத்தனை குறுக்கீடுகள்? 9 மந்திரிகள் குறுக்கீடு, ஒன்றிய அமைச்சர்கள் குறுக்கீடு செய்தாங்க, பிரதமர் குறுக்கீடு செய்தார், அமித்ஷா குறுக்கீடு செய்தார். ஆனால் நாட்டில் அமைதி இல்லை, முக்கியமாக பெருமுதலாளிகளுக்கு உதவியாக இந்த அரசு இருக்கிறது. இப்படி யார் சொன்னது? ராகுல் சொன்னார். உண்மைதானே? நீங்கள் சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்தியா வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி விட்டது. பிரதமர் மோடியே பேசினார். ஜிடிபியில் 8.2 என்னமோ சொன்னார். உலக அளவில் சர்வதேச அளவில் இந்தியா வந்து இன்றைக்கி 3வது இடத்தை விட்டு 2வது இடத்துக்கே போய்விட்டுதுன்னு சொன்னாங்க. ஆனால் ராகுல் காந்தியுடைய கேள்வி என்ன? நீங்கள் ஜிடிபியில் எவ்வளோ பண்ணுறீங்க இன்றைக்கி? 9 ட்ரில்லியன். அதெல்லாம் உண்மைதான். 8.2 ஜிடிபின்னே வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் 30 கோடி பேர் வறுமையை ஒழித்து விட்டதாக சொல்கிறீங்கல்ல, அது எங்கே உண்மை?
இந்த வேர்ல்டு பாவர்ட்டி கிளாக்குங்கிற ஒரு அமைப்பு அறிக்கை விட்டுருக்கு. இப்போ கொடுத்துருக்காங்க 2022-23. அதில் இந்தியா வறுமையில் பார்த்தீங்கன்னா 3வது நாடாக இருக்கிறது. உலகளவில் 3இல் 1 இந்தியாவை சார்ந்தவர்கள் வறுமையின் கீழ் இருக்காங்க. நீங்கள் எதை வறுமை அளவுகோலாக நினைக்கிறீங்க? காசு பணம் இல்லை. ஒரு மனிதனுக்கு 2400 கலோரி உடம்புல வேணும் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. அதை வச்சு தான் வறுமை அளவுகோலாக வைக்கிறாங்க. இந்திய மக்களுக்கு சுமார் 60 கோடிக்கு மேலே இது மாதிரியான உணவு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 30 கோடி பேர் வறுமை விட்டு மீண்டுட்டான்னு சொல்கிறீங்க. இன்னொரு புள்ளி வர சொல்கிறேன். நீங்கள் ஜிடிபி ஒத்துக்குங்க. உலகளவில் நீங்கள் வந்து உற்பத்தியில் வந்து நீங்கள் வந்து 3வது நாடாக இருந்துட்டு போங்க. ஆனால் தனி மனித வருமானம் என்று சொல்லக்கூடிய பெர் கேபிட்டா அது ரொம்ப முக்கியமானது. ஒரு தனி மனித வருமானத்தை வைத்து தான் நீங்கள் வந்து ஒரு நாட்டை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக வந்து நீங்கள் கருத முடியும். உதாரணமாக கூட இன்றைக்கி வந்து உலகளவில் வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கின்ற அமெரிக்காவில் கிட்டத்தட்ட $20 பில்லியன் வச்சுங்களேன் அவங்களுடைய வளர்ச்சி. அவங்க வந்து உலகளவில் பெர் கேபிட்டாவில் 19 இடத்துல இருக்காங்க. நாம் எங்கே எத்தனை இடத்துல இருக்கோம்? 136வது இடத்துல இருக்கோம். நமக்கு கீழே எடுத்து பங்களாதேஷ் இருக்குது. இலங்கையை விட நம்ம கீழே இருக்கோம் பெர் கேபிட்டாவில். ஸோ இலங்கை மக்கள் தொகை விடுங்க. அப்போ பெர் கேபிட்டாவில் நம்ம எப்படி குறைபாடு இருக்கோம்? அப்போ என்ன அர்த்தம்? ராகுல் காந்தியுடைய பேச்சு என்ன அர்த்தம்? நீங்கள் ஒட்டுமொத்த உற்பத்தியை யார் அனுபவிக்கிறார்கள்? 1 விழுக்காடு இந்தியர்கள் 40 விழுக்காடு உடைய வளர்ச்சியை அதனுடைய செல்வத்தை அனுபவிக்கிறாங்க. அதுதான் அங்கே முக்கியம். காங்கிரஸ் காலத்தில் அனுபவிச்சாங்க அதே மாதிரி. நான் காங்கிரஸ் இல்லை வந்து பாஜக சொல்ல. இன்றைக்கி நிலைமை நான் 10 வருஷம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மாற்றி விட்டோம், பொருளாதாரத்தை மீட்டெடுத்தோம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்த தேசம் வரும்பொழுது வறுமை எப்படி இருந்துச்சு? அதற்காக எத்தனை பசுமை புரட்சிகளை இந்த தேசத்தில் செஞ்சாங்க? ஜவஹர்லால் நேரு காலத்தில் எத்தனை பசுமை புரட்சிகள் செய்யப்பட்டன? அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த 10 வருஷத்தில் நீங்கள் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிருக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்கல்ல, அது தப்புன்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தியுடைய பேச்சு, ராகுல் காந்தியே பிரதமர் சொல்கிறாரு, நேரடியாக சொல்லாவிட்டாலும் ஒரு குழந்தை அது கட்டிப்பிடிக்கும் கண்ணடிக்கும் அப்படின்னு. ரொம்ப தப்புங்க. நீங்கள் இன்னும் ராகுல் காந்தியை ஒரு குழந்தையாக ட்ரீட் பண்ணுறது என்பது ஒரு மோசமான ஒரு 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 வன்மை மிகுந்த பேச்சாக நான் பார்க்குறேன். ஏங்க அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தன்னை காமித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கதை சொல்கிறீங்க. நேற்று மோடி பேசும்பொழுது 3 கதைகளை சொன்னார்ல. ஒரு மாணவன் 99 மார்க் வாங்கிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வரான், சந்தோஷத்தில் குதிக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் 534க்கு 99 மார்க் வாங்கியிருக்கான். 543க்கு 99 மார்க் வாங்கி 100க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரிதானே? அதில் அந்த கதை சரிதான். நீங்கள் யாரை சொல்கிறீங்க முக்கியமானது இல்லை. சைக்கிளில் ஒருத்தன் வர்றான், சின்ன பையன் கீழே விழுந்துட்டான், அழுகிறான். அப்போ இருக்கிறவங்கலாம், அப்பா நீ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த எறும்புக்கும் பறவையும் தான் செத்து போச்சு. அப்போ உடனே சந்தோஷப்படுறான். ஏன்னா பைத்தியக்காரனா? சின்னஞ்சிறு கதையை நீங்கள் ராகுல் காந்தியோட ஒப்பிடுறீங்களே. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் ராகுல் காந்தி இன்னும் நீங்கள் சரியாக கணிக்கல, சீரியஸ் எடுத்து அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. சீரியஸ் எடுத்துக்கல ராகுல் காந்தியை. குறைந்த இடத்துல மதிக்கிறீங்க. அவர் இன்னைக்கு 100 நிமிடம் பேசினாரு, உங்களால பேச முடிஞ்சதா? 12 முறை தண்ணி குடிச்சிங்களே. 100 நிமிடம் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசும்போது நீங்கள் 12 முறை தண்ணி குடிச்சிங்களே. உங்களை தண்ணி குடிக்க வச்சார்ல, அவர் சின்ன பிள்ளையா? நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லணும் நியாயமான முறையில்? இதே மாதிரி தான் வந்து ராஜ்யசபாவில், மாநிலங்களவையில், மக்களவையில் இவர் இப்படி பேசினார். மாநிலங்களவையில் வந்து துணை ஜனாதிபதி தங்கர் தான் அதனுடைய ராஜ்யசபாவுடைய தலைவர். அவர் என்ன பேச்சு பேசினார் 2 நாள் முன்னாடி? நீங்கள் ஸ்ரீராம் ரமேஷ் தான் சரியான ஆள், கார்கே இடத்த பிடிச்சிருக்கணும், அவர் அறிவாளி. ஜெயராம் ரமேஷ் தான் அறிவாளி, அவர் கார்கே இடத்த பிடிச்சிருக்கணும். என்ன நீங்கள் சனாதனத்தை போதிக்கிறீங்களா? அவர் ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த ஜாதி நிகழ்ச்சியில் நேரடியா கேட்டார்ல. நேரடியா கார்கே என்ன சொன்னார்? நேரடியா சொல்லுங்க. நீங்க சனாதனங்கிறீங்க, ஜெயராம் ரமேஷ் என்ன குறிப்பிட்ட ஜாதி, ஏன் அந்த மாதிரி சொன்னாரு சொல்லுங்க, மக்களுக்கு புரியணும். அவர் இப்ப தங்கர் என்ன சொல்றார்? ஜெயராம் ரமேஷ் வந்து கார்கே இடத்துல இருக்கணும்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாரு? ஏனென்றால் கார்கே பட்டியலத்தை சார்ந்தவர், ஜெயராம் ரமேஷ் பிராமண குலத்தை சார்ந்தவர். இருக்கட்டும் நம்ம இருக்கட்டும் தான் அவர் சொல்றார். நீங்க கார்கே இடத்த நீங்க பிடிச்சிருக்கணும், நீங்க தான் புத்திசாலி, அவரோட புத்திசாலி. கார்கே எழுந்து பதில் சொன்னாரா இல்லையா? இது பாஜகவுடைய சனாதானம், பட்டியலத்தை சார்ந்தவர்கள் அறிவு குறைந்தவர்களா? அப்போ உடனே பதறி போய் பதில் சொன்னீங்கல்ல. அப்போ இந்த ஓபிசி சமூகத்தை நான் சார்ந்தவன் என்று சில மாதங்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி என்னை கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, பொது வழியில் பேசுனீங்கல்ல. அப்போ நான் ஓபிசி சமூகம் என்பது உயர் ஜாதிக்கு நாங்கள் எல்லா வேலையும் செய்யக்கூடிய இடத்துல இருக்குன்னு சனாதனம் சொல்லுது. அதை ஒத்து போகிறீங்க. மேற்கு வங்கத்தில் ஆளுநராக இருந்தீங்க, நீங்கள்
மிகப்பெரிய கல்வியாளராக இருக்கு நீங்கள், ஒரு அட்வொகேட்டுடைய அசோசியேஷன் தலைவராக இருக்கு நீங்கள், இன்னும் அதிலிருந்து மீளவில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கட்டமைப்பு பாரதிய ஜனதாவில் இந்த கட்டமைப்பு சனாதானத்தின் பேர்லாம் இருக்கு, அதை நீங்கள் ஒத்துக்குறாங்கன்ற. ஏன் பிரதமர் மோடியை பார்த்து மட்டும் நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாருல்ல, ஏன் என்ன பார்த்து வயசுல மூத்தவங்க எங்க சபாநாயகர் என்பவர் ஓம் பிர்லா. நான் என்ன கேட்குறேன், அவர் ஓம் பிர்லா இருந்துட்டு போட்டுங்க, வயசுல மூத்தவராக இருந்துட்டு போட்டும், மோடி அவர்கள் மூத்தவராக இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், அப்ப அவரை வணங்குவீங்கன்னா நீங்க இவரை வணங்குங்க. ஒரு பாராளுமன்றத்துடைய ஒரு மக்களவையுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் எல்லாரையும் சமமா பார்க்கணும். அவர் தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறார். விளக்கம் சொல்லிட்டாரு அவரு. இல்லை, விளக்கத்தை சொல்லட்டுங்க, தாராளமாக விளக்கத்தை சொல்லட்டும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ராகுல் காந்தியை எப்படி மதிக்கிறீர்கள் என்பது தான் இப்போ முக்கியம். நீங்கள் பப்புன்னு நினைக்காதீங்க ராகுல் காந்தியை. அவரை அறிவில் குறை. இப்போ பாஜகவுடைய தலைவர்களுடைய பேசுகிற பேச்சை பாருங்கள். ராகுல் காந்திக்கு அறிவு கிடையாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவருடைய பேச்செல்லாம் சிறுபிள்ளைத்தனம், கண்ணடிக்க மட்டும்தான் தெரியும், ஃப்ளையிங் குஸ் கொடுக்க மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி என்ன கொடுத்தாருல, தண்ணி குடிக்க வச்சார்ல. அப்போ இந்த 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 எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள்ன்றேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு நீங்கள் அந்தஸ்து கொடுத்துருக்கீங்க, மக்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொடுக்கல. அரசியல் அமைப்பில் அது கிடைச்சிருக்கு. அரசமைப்பு சட்டம், நீங்கள் அரசமைப்பு சட்டம்னு வர்றீங்கல்ல, அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் எப்படி நடத்தினீர்கள் இன்னைக்கு நீங்கள் வணங்குறீங்க. நாங்கள் தான் அரசமைப்பு சட்டத்தை பார்க்குறோம், காங்கிரஸ் எதிர்ப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஒரு பட்டவர்த்தனமான பொய்யை ராகுல் காந்தி விளக்கம் கொடுத்தாருல, இவ்வளோ பெரிய பொய்யானு. 1940 நவம்பர் மாதம் அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்கனைஸ் பத்திரிகை கொடுத்த தலையங்கம் இன்னும் இருக்கு. 1950 ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்கனைசர் கொடுத்த தலையங்கம் இன்னும் இருக்கிறது. நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பின்புலமாக வந்தானே நீங்கள், அது உங்களுக்கு மறைக்க முடியாது. கார்கே தான் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கும்போது நாங்கள் அந்த உண்மையை எடுத்து சொன்னால் ஏன் உங்களுக்கு கோபம் வருகிறது? அதை நீங்கள் பேசுறதுக்கு மறுத்ததுனால தான் எந்திரிச்சு போனாங்க வெளியே. அரசியலமைப்பு சட்டம் இன்னும் கூட ஒரு சமநிலையை உருவாக்கவே அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் அப்படி சொல்லியிருக்கலாம். என்ன சமநிலையை உருவாக்கலை? அரசமைப்பு சட்டம் என்ன சமநிலையை உருவாக்கலை? அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வரும்போது இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டமாக இருக்கும், ஆனாலும் இதில் சில இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டி இருக்கு, சில விஷயங்கள் நம்ம சேர்க்கணும், ஆனால் இன்னைக்கு முடியாது, என்றாவது ஒரு நாள் நீங்கள் சேர்ப்பீங்கன்னு சொன்னார். என்ன சமநிலையை உருவாக்கலை? ஏன் அவர் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போனார்? இதெல்லாம் கேள்விக்கு இருக்குல்ல. அப்போ நீங்கள் ராகுல் காந்தியை நீங்கள் இன்னும் சிறுவனாக ஒரு 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 அறிவு இல்லாத ஒரு நபராக பார்க்கின்ற பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். 3 மாநில தேர்தலோடு ஜெயிச்சோம், 0 வாங்கிட்டு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அரசியலில் வெற்றி தோல்வி சகஜங்க, அது பிரச்சனை வேற. வெற்றி தோல்வியை வச்சு நீங்கள் அறிவை கணக்கிட்டுருவீங்களா? வெற்றி தோல்வியை வச்சு நீங்கள் ஜனநாயகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு போயிடுவீங்களா? இன்னைக்கு நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட், இன்னைக்கு மெஜாரிட்டி கவர்மெண்டா நீங்கள் இருந்தாலும் அவங்க தானே அதனால தான் ஆட்சியாக இருக்கீங்க, அதனால தான் பிரதமராக இருக்கீங்க, அதனால தான் பிரதமராக இருக்கீங்க. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லையே. என்டிஏ மெஜாரிட்டி தானே. என்டிஏ மெஜாரிட்டி, பாஜக மெஜாரிட்டியா? அது என்டிஏங்கிற ஒரு அதை தான் நான் சொல்கிறேன். இதுவரை நாங்கள் மோடி கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் சொன்னீங்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்க மோடி கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட். மோடி கவர்மெண்ட் தான் இது கிடையாது. மோடி கவர்மெண்ட் கிடையாது, ஒரு பிரதமருடைய என்டிஏ கவர்மெண்ட். இது மோடி கவர்மெண்ட் இல்ல. என்டிஏ நினைத்தால் பிரதமரை மாற்ற முடியும். நீங்க மெஜாரிட்டியா இருந்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட் சொல்லலாம். இது என்டிஏ கவர்மெண்ட் இல்ல. என்டிஏ நினைத்தால் பிரதமருடைய அரசு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இதே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நினைச்சு எனக்கு பிரதமரை அவர் ஏற்றுக்க முடியாதுங்க, இவரை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம், நீங்க வேற ஒருத்தரை கொண்டு வாங்கன்னு சொன்னா மாற்றுவார்களா மாட்டார்களா? அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. அது அப்புறம் சொல்ல மாட்டாங்கல்ல. சொல்ல மாட்டார்களா சொல்லுவார்கள். ஒருவேளை இஃப் சொன்னால் வேற என்ன சாய்ஸ் இருக்கு? ஒரு சாய்ஸ் இல்ல, மாட்டி தான் ஆகணும். இல்ல வேற இல்ல, அந்த மாதிரி சொல்ல மாட்டினால் நிதின் கட்கரியை கொண்டு வாங்கன்னு சொல்லுது ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சுங்க. மோடி விட்டால் ஆள் இல்லை. ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே நிதின் கட்கரியை பிரதமராக முன்னிறுத்தியதுங்கிறத சுப்பிரமணிய சுவாமி பேசினாரா இல்லையா? அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது எப்படி தனிப்பட்ட கருத்து? நீங்க அப்ப பாஜக விட்டு சுப்பிரமணிய சாமி விலக்கி விடுங்க. அவரை கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் இருந்து சுப்பிரமணிய சாமி நீக்கப்பட்டார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நான் இதோட பேச்ச நிப்பாட்டிக்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட். தனி மனிதர். அவர் தனிப்பட்ட மனிதர் கிடையாதுங்க, அவர் தனிப்பட்ட மனிதர் கிடையாது. பாஜகவில் முக்கிய அங்கம் அவர், ஆர்எஸ்எஸ்ஸில் முக்கிய பங்கு வகிப்பவர். அவர் ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் வெளிப்படையா சொல்றாரு மோடி வேஸ்ட்னார. என்ன பதில் எடுத்தீங்க நீங்க? நீங்க நிதின் மோடிக்கு பதிலாக இன்னொருத்தரை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை பொது வழியில் பேசினால் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்னு கேட்கிறேன். பேசிட்டு போட்டு சொல்லி இதே நீங்க மற்ற தலைவர்கள் பேசினா நீங்க விட்டுடுவீங்களா? என்ன தாக்கம் இருக்கு போது விட்டுருங்க. என்ன தாக்கம் இருக்கு? தாக்கம் இருக்கிறதுன்ற என்ன தாக்கம் இருக்கு? என்ன தாக்கம் இருக்கிறது? மோடியை பத்தி இமேஜ் சரிந்தது.
எப்படி சார்? ஒன்றும் சரியில்லையே. தமிழகத்திலேயே மோடியை பற்றி இவ்வளவு மோசமாக சுப்பிரமணிய சுவாமி பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்ததுல. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக தோற்று போனதற்கு ஏன் அந்த இமேஜ் கூட காரணமாக இருக்காதா? எல்லோரும் பேசினாங்க. வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி பிரதமரே சொல்றாரு. எந்த வாக்கு? என்ன தமிழ்நாட்டு 2014 பாஜக கூட்டணி தனியாக நின்றார்கள், 18 விழுக்காடு வாங்கினாங்க. இப்போ 2024 பாஜக கூட்டணி வச்சாங்க, அதே 18 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. என்ன அதிகரித்திருக்கிறது நான் கேட்குறேன். 2014 10 வருடங்கள் இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ அல்ட்ராசிட்டி, இவ்வளவு எண்மண் எண்மக்குங்கிற ஊர்வலம், இவ்வளவு பணம், இன்னைக்கு சர்வதேச செலவில் நீங்கள் படிக்க போகிற அளவுக்கு போயிட்டீங்க. என்ன முன்னேற்றம் நடந்தது? என்ன நீங்கள் செஞ்சிட்டீங்க? பிரதமர் அப்பொழுதாவது 2 எம்பி வந்தாங்களே 2014 பாஜக தனியாக நிற்கும் பொழுது 2 எம்பிக்கள், ஒன்று கன்னியாகுமரி, இன்னொன்று தருமபுரி. இப்பொழுது நீங்கள் ஜீரோங்க, ஜீரோ. நீங்கள் என்ன வளர்ந்துருக்குறதுன்னு நான் கேட்குறேன். என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள்? நீங்கள் 2026 தனியாக நின்று பாருங்கள். நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தால் 4 எம்எல்ஏக்கு வாங்கினீங்க. 2024 நீங்கள் 4 எம்எல்ஏக்கு வாங்க முடியுமா? இதே 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இருக்கின்ற அந்த சட்டமன்றத்தில் நீங்கள் 3ஆவது போயிருக்கீங்க. எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீங்க? என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறது? பேஸ் வளர்ந்துருக்குல்ல. அதாவது இது வளர்ச்சியாக வீக்கமாங்கிறது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வளர்ச்சியும் வீக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஜிடிபியில் கூட்டிட்டோம், ஆனால் பாருங்கள் பெர் கேபிட்டலில் கீழே போயிட்டோம், 30 கோடி பேர் வறுமையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்கள் அந்த பாவர்ட்டி கிளாக் லிஸ்ட்டில் 3ஆவது இடத்துல 2ஆவது இடத்துல இருக்கும். இப்போ இது எல்லாமே வீக்கம், வளர்ச்சி இல்லை. ஆனால் தன்னுடைய தனித்துவத்தை பிரதமர் மோடி இப்போ நிலைநாட்டிட்டு இருக்காரு. என்ன நிலைநாட்டினார்? தன் தனித்துவத்திலிருந்து கீழே இறங்கியிருக்காருங்க. அயோத்தியில் தோற்று போயிருக்கிறார். இப்போ ஏன் ராமர் கோயிலை பற்றி பேசுறது இல்லை? எதுக்கு பேசணும்? என்ன வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு, அவசியம் இல்லையே, தோற்று போயிட்டோம். தேர்தல் சமயத்திலே பேசலையே. அதான் ஏன் பேசல? தேர்தல் சமயத்தில் நீங்கள் ராமர் கோயிலை பற்றி என்ன பேசலைங்கிறீங்க? காங்கிரஸ் வந்தால் இடித்து விடும் சொன்னாங்க. எங்க நாங்கள் வந்ததுனால தான் கோயிலை கட்டணும், காங்கிரஸ் வந்தால் இடிச்சிடும். இது அரசியல் இல்லையா? இதை வச்சு பேசுனீங்கல்ல, மக்கள் நம்பலையில. மக்கள் நம்பினார்களா? முதல்ல மக்கள் உங்களை நம்பவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் மோசமான தோல்வியை உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்கள். அதை நீங்கள் நம்ப ஒத்துக்குங்க. உங்களுடைய பேஸ் ஹிந்து கோர் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்கள். மற்றதை விடுங்க. நீங்கள் தைரியமாக ஃபைசாபாத்தில் வந்து போட்டிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் நீங்கள் வந்து வாரணாசிலேயே போட்டிட்டீங்க? அயோத்தி எங்கே இருக்கிறதோ, ராமர் கோவில் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லவா நீங்கள் போட்டிட்டு இருக்க வேண்டும். அங்கேயே நீங்கள் வந்து போட்டிடாமல் திருப்பி வாரணாசிலேயே போட்டிட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெரிந்து போய்விட்டது, அயோத்தியில் தோற்று போய் விடுவோம். இன்னைக்கு அயோத்தி கோயில் ஒழுகுதுங்க, அதை கூட வந்து சரியாக கட்டமைப்பு பண்ணல, அவசர கோலத்தில் செஞ்சுருக்காங்க. கட்டட பணி இன்னும் முடியல. அப்போ எதுக்கு திறந்தீங்க? கட்டடப்பணி முடியாமல் எதற்கு நீங்கள் திறந்தீர்கள்? மக்களை ஏமாத்துறீங்களா? அதுக்கு மேலே கட்டடம் இல்லை, என்ன ஏமாத்துறீங்க? ஒழுகுற அளவுக்காக நீங்கள் வந்து திறப்பீங்க? ஒரு வீடை கட்டிட்டோம், ஒழுகுதுன்னு வைங்க, வீட்டுக்குள்ளே குடி போயிடுவோமா? அதை சரி பண்ண மாட்டோமா? அடிப்படையை சில விஷயங்களை வேணால் பார்க்கலாம், அடிப்படையே சரி செய்யப்படலைங்க. நீங்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள். அந்த மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அயோத்தியை சார்ந்த பைசாபாத்துடைய பாராளுமன்ற தொகுதி இருக்க மக்கள் மட்டுமல்ல, பக்கத்து தொகுதியிலும் பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. அப்போ அவர்களுக்கு நிதர்சன உண்மை தெரியும். அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவர்கள் நேரடியாக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த உண்மை அவர்களுக்கு தெரிந்ததனால்தான் அங்கே தோற்று போயிருக்குது பாஜக. ஆனால் இப்போ இனி வருகிற இந்த ஆண்டும் தேர்தல்கள் இருக்கின்றன. இன்னும் பிஜேபி மீண்டு வந்து விடும், உயிர் பெறும், இப்படி இந்த நம்பிக்கையை தான் காண்கிறாங்க. உயிர் பெறும், மீண்டு வரும் என்பது ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள். அதை நான் வந்து குறை சொல்லலை. தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னுடைய தோழர்களுக்கு, தன்னுடைய சக நிர்வாகிகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். அண்ணாமலை சொல்லாத வார்த்தையா? அவர் பேசாத பேச்சா? இன்னைக்கு எங்கே போகிறாரு? அவருடைய நிலையை இன்னைக்கு மோசமாக இருக்கு. அவரே இன்னைக்கு வந்து இருக்கிறாரா இல்லையாங்கிற உண்மையான தகவல் தெரியலையா? தலைவர் அவர் தான், மாநில தலைவர் அண்ணாமலை தெரியலையே. அவர் இன்னைக்கு சர்வதேச படிப்புக்காக இங்கிலாந்து போறேன்றாரு. கூடுதல் அறிவு சேர்க்க போறாரு. ஆமா, 20,000 புத்தகங்கள் படித்தவர். அவர் நிறைய படிக்க 2 வருடங்கள் 20,000 புத்தகங்கள் படித்தவர். அவர் அறிவு சேர்க்க வேண்டிய விஷயம்தான். தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை படிக்கலன்ற. தமிழ்நாட்டுக்கு என்று சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது எனக்கு தேவையான புத்தகத்தை படிக்காமல் உங்களுக்கு தேவையான புத்தகத்தை மட்டும் படித்தால் எனக்கு என்ன தேவையாது? எனக்கு என்ன பயன் கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாசிக்காமல் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாசித்து விட்டால் எங்களுக்கு என்ன பயன்? அதுதான் இப்போ நடந்திருக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டுடைய இந்த மரபை, தமிழ்நாட்டுடைய இந்த மனநிலையை அவர்கள் இன்னும் படிக்கவில்லை. அது முக்கியமான. ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன படிக்கல? தமிழ்நாட்டு மனநிலை வேறுங்க. நீங்கள் வட இந்திய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டு மனநிலை ஒன்றா? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டு மனநிலை மதசார்பற்றது. என்ன ஜாதி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்,
யாரும் நண்பர்களை ஜாதி வைத்து பார்ப்பதில்லை. அது ஒரு 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 நெக்லிஜிபிள் அமௌண்ட் வைங்க. சரி, அண்ணாமலை படிக்க போனால் என்ன ஆயிரும்? படிக்கட்டுங்கன்ற, படிச்சுட்டே இருக்கட்டும், இந்த பக்கம் வராமல். தான் படிக்கட்டுங்க, நிறையா படிச்சுட்டு வர்றாரு, படிக்கட்டும். படிப்பதுக்கு நாம் தடையே கிடையாது, தமிழகம் தடையே கிடையாது. படிக்க வேண்டும் சொல்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. நீங்களும் நானும் கல்வி கற்க வேண்டும் சொல்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அவரும் படிக்கட்டுமே. அப்போ இதுவரை படிக்காமல் இருக்காரு, படிங்க நம்மளும் சொல்கிறோம். இல்லை, கூடுதலாக படிக்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியலையும் கூடுதலாக படிங்கன்றோம். படிச்சுதான் இருக்காரு. எங்கே படிச்சிருக்காரு? 2 வருடத்தில் நான் 50 வருட வரலாற்றை படித்து விட்டேன்னு சொல்கிறாரு. எங்கே படித்தார்? தமிழ்நாட்டுடைய 50 வருட வரலாறு என்பது ரொம்ப ஒரு ஆழ்ந்த வரலாறு. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சைலண்டாக இருக்காருங்கிறீங்களா? தோல்விக்காக சைலண்டாக இருக்காருன்ற. தேர்தல் விடுங்க, அவர் தொடர் தோல்வி. வெற்றி தோல்வி சகஜம், நீங்கள் தான் சொன்னீங்க. நான் திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், அவர் வெற்றி பெறட்டும், அதற்காக உழைக்கட்டும், மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளட்டும், சரியான பாதையில் போகட்டும்ன்றேன். நீங்கள் தமிழ்நாட்டு மண்ணுடைய மக்களுடைய பிரச்சனைக்கு முன்னிறுத்தி நீங்கள் வராத வரை நீங்கள் வெற்றி அடைய முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நின்று போராடணும். தமிழ்நாட்டுக்கு எதிராக நிற்கிறீங்க. நீட் தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறார்கள், நீங்கள் ஆதரிக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை சார்ந்து வராமல் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. நீங்கள் ஒன்றிய அரசு மனநிலை இங்கே கொண்டு வர முடியாதுங்க. இந்த மண்ணுக்கான மனநிலைக்கு நீங்கள் வரணும். தமிழ்நாட்டு மனநிலைக்கு நீங்கள் யார் வந்தாலும் வெற்றி பெறுவீங்க. இதில் ஜாதி மதம் அதில் இனம் பேதெல்லாம் கிடையாது. இந்த மக்களுடைய மண்ணுக்காக நீங்கள் போராடணும். தனித்துவத்தோட செயல்படுறாரு அண்ணாமலை. அவரே எங்க தனித்துவத்தோட செயல்படுறேன்னு சொல்லி தனியால செயல்பட்டு இருக்காரு இல்லையே. அதை திருப்பி சொல்கிறேன், தனித்துவத்தோட செயல்படுறது என்பது வேறு, தனியாக நின்று செயல்படுவது என்பது வேறு. எங்க ஒரு கிரவுண்டில் எல்லாரோட சேர்ந்து விளையாடுனுங்க. போஸ்ட் எலெக்ஷன் தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக இருக்காரு, அவ்வளோ. தோல்வியினால் அமைதி இருக்கிறார். இன்னும் இந்த தோல்வி ஆராயட்டும்ன்றேன், நன்றாக ஆராயட்டும், சர்வதேச படிப்பு படிக்கட்டும், அவர் முழுமையாக ஆராய்ந்து உண்மையை தெரிந்து கொள்ளட்டும். இப்போ நாம் தமிழர் தனியாக தான் நிற்கிறார். 8.1 விழுக்காடு இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. ஏன் அவர்கள் இந்த மண்ணை புரிந்து கொள்ளலையா? அவர்களுக்கான ஓட்டு விழுகுதில்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன செலவு பண்ணிட்டாங்க? தனி சின்னத்தை கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க, மைக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து 8 விழுக்காடு வாங்கியிருக்காங்களே. அப்போ அந்த மண்ணை புரிந்து கொண்டிருக்காருல்ல, நம்ம அதை பாராட்டணும். நாம் தமிழரை பாராட்ட தான் வேணும். அந்த மண்ணை புரிந்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய சித்தாந்தத்தை தனியாக வெளிப்படுத்துகிறார், மண்ணுக்காக போராடுறார், எல்லா விஷயத்தையும் குரல் கொடுக்குறார். அதுதான் வெற்றியை கொடுக்குன்ற. நீங்கள் போராடினாலும், என்னதான் நீங்கள் மீடியா உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பினாலும், நீங்கள் மண்ணுக்காக நீங்கள் போராடாமல், மக்களுடைய மனநிலையை சார்ந்து போராடாமல் வெற்றி அடைக்க முடியாது. சீமானுக்கு கூட்டணிக்கு எல்லாம் தயாராக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. அது நமக்கு தெரியாதுல்ல. இப்போ சீமான் கூட விஜயோட கூட்டணிக்கு தயாராக இருக்கிறதா கேள்விப்படுறோம். விஜய் தயாராக இருக்கிறாங்கிற சந்தேகம் தெரியாது. விஜயுடைய பேச்சு பார்த்தா தெரியுது. விஜய் தெளிவாக இருக்கிறார். ஒரு விஷயத்தில் நான் பார்க்குறேன். என்ன விஷயம்? பாஜகவை எதிர்க்கின்ற மனநிலையை தெளிவாக இருக்கிறார். நீட்டுக்கு எதிராக நான் குரல் கொடுக்குறார். இதுதான் மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறது. இப்போ விஜய் திமுக சொல்லிடுச்சு, விஜய் இதுக்கு சொல்ல இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆரம்பிக்கின்ற நாமும் இதற்கு சாதகமாக இருக்கிறோன்றல்ல. இப்போ முக்கியம், நான் நீட்டுக்கு அவர் நீட்டுக்கு ஆதரிக்கணும், இல்லை நீட்டுக்கு எதிர்க்கணும். மையமாக இருக்க முடியாது. மையமாக இருந்தால் கட்சி ஒழிஞ்சிடும். அப்போ நீட்டு தேவையில்லை, அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல அளவுக்கு போகிறார்ல. ஒன்றிய அரசு, ஒன்றியம், பன்முகத்தன்மை, இந்த தேசம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இப்படிலாம் பேசுகிறார்ல. இது இந்த மக்களுடைய மனநிலை பிரதிபலிப்புன்ற. நீங்கள் இதைத்தான் சீமானு பிரதிபலிக்கிறாரு, இதைத்தான் விஜய் பிரதிபலிச்சிருக்காரு, இதைத்தான் திமுக பிரதிபலிக்குது, இதைத்தான் அதிமுக பிரதிபலிக்குது. இது மக்களுடைய மனநிலை. நான் என்ன சொல்கிறேன்னா, கட்சி வேணா எதிரெதிராக இருக்கட்டும், ஆனால் மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கின்ற கட்சிகள் தான் இங்கே வெற்றி பெறும். அதை இன்னைக்கு விஜய் முழுமையாக புரிஞ்சுக்காரு நான் பார்க்குறேன். அதை பாஜக புரிஞ்சிக்கல. சீமான் பாஜக கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? வர வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எப்பொழுது நீட்டுக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைக்கிறாரோ நிச்சயமாக பாஜக கூட்டணி வராது. நீட்டு கூடாதுன்றாரு. ஒன்று அவருடைய கொள்கைக்கு ஒத்து போகணும். பாஜகவும் அந்த முடிவு எடுக்கணும். ஆமாம், நீட்டு தேவையில்லை, தமிழ்நாட்டில் தேவையில்லை, மக்கள் விரும்பலை, அந்த முடிவுக்கு வாங்க, அப்போ நடக்கலாம். நீங்கள் தமிழக மக்களுடைய போக்குக்கு நீங்கள் வாங்க, மாநில சுயாட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, மாநில உரிமை பற்றி பேசுகிறார் விஜய், அதெல்லாம் ஒத்து வருவாங்களா? இது எல்லாமே பாஜகவுக்கு எதிரான விஷயமாச்சு, எப்படி வருவாங்க? ஆனால் கூட்டணியை பலப்படுத்துவதற்காக சீமானை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க கூட மோடி தயாராக இருப்பார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் உலக யார் வேணாலும் அவர் அறிவிப்பாருங்க. ஒரே ஒரு இடத்த வச்சுட்டு கோவாவில் ஆட்சி பிடிக்கலையா? அவர்கள் அதுக்கு முக்கியம் இல்லை. அவர்கள் யாரை வேண்டுமானாலும் அறிவிப்பார்கள். கட்சியை உடைத்து கூட அவர்கள் அறிவிப்பார்கள். அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பாண்டிச்சேரி நடக்குது பார்த்தீங்களா? பாண்டிச்சேரியில் நீங்கள் என்ன, அவரை நம்ம முதல்வராக அறிவித்தார், என்ன காங்கிரஸ் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு? 6 எம்எல்ஏக்கள் தான், அவர்கள் 10 பேர் என்ன காங்கிரஸ். இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு 3 வருஷத்தில்? இதுதான் அவர்களை பொறுத்தவரை. கொஞ்ச நாள் பார்த்துட்டு அவங்க ஆட்சிக்கு வர பார்ப்பாங்க, முழுமையாக கைப்பற்ற பார்ப்பாங்க. அது பாஜகவுடைய ஸ்டைல். அது இங்கே வேலைக்கு ஆகாது. இன்னும் கூடிய விரைவில் பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வர கூட வாய்ப்பு இருக்கிறது.
அல்லது திமுகவே ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா 6 எம்எல்ஏக்கள் திமுக சார்பில் இருக்காங்க. அதனால் வந்து வருங்காலத்தில் தான் பார்க்க முடியும். என்னோட வருகின்ற சூழல் எப்படி இருக்குன்னு இப்போ தெரியாது நமக்கு. இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிமிக்க திரு ஹலீம் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.